மற்ற செய்திகளை வழங்குவதற்காக இணைகிறார் சிவரஞ்சனி. நன்றி விஷ்ணு மற்றும் லாவண்யா. இது சூப்பர் 60 வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் சென்னையில் கலாஷேத்ரா அமைப்பின் கீழ் செயல்படும் கல்லூரியில் பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கலாஷேத்ரா கல்வி நிறுவனத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னை திருவான்மியூரில் கலாஷேத்ரா அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் கல்லூரியில் மாணவியருக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விசாரணை குறித்து தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய நோட்டீஸை தேசிய மகளிர் ஆணையம் திரும்பப் பெற்றது. அதன் பின்னர் கல்லூரியில் திடீர் விசாரணை மேற்கொண்ட தேசிய மகளிர் ஆணையக் குழுவினர் பாலியல் துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்று அறிக்கை அளித்தனர். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டப்படுவதாக கூறி கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று நள்ளிரவு 2 மணி வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்தது. இதையடுத்து சென்னை தெற்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் சக்கரவர்த்தி தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அந்த ஹரிபத்மன் சார் அவங்களையும் ரெஸ்டிஃபை பண்ணுவேன்னு she told, and அதர் 3 பேர் சஞ்சித்லால், சாய் கிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீநாத், அவங்க 3 பேரையும் கிளாஸ் எடுக்க விட மாட்டேன், ரெஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பாலியல் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டனர். மாணவிகள் போராட்டத்தை தொடர்ந்து கலாஷேத்ரா அறக்கட்டளையின் கல்லூரிக்கு வரும் 6ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவிகளின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற இருந்த கல்லூரிக்கு திடீரென விடுமுறை அறிவிக்கப்பட்டது. மேலும் கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவிகள் 2 நாட்களில் விடுதியை காலி செய்ய வேண்டுமென கல்லூரி நிர்வாகம் உத்தரவிட்டது. விடுதியை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவால் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நாளையிலேருந்து கொஞ்சம் கல்லூரியை மூடிட்டு அவங்க பரீட்சை படிக்கிற மாதிரி சூழ்நிலையில இல்லை, அவங்க நல்லபடியா படிச்சு பரீட்சை எழுதுறதுக்கான சூழ்நிலையை உண்டாக்கி தருவோம். நள்ளிரவில் காவல்துறையினர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகத்துடன் மாணவிகள் மேற்கொண்ட ஆலோசனையிலும் அது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதனையடுத்து கல்லூரி விடுதியில் தங்கியுள்ள மாணவிகள் 2 நாட்களில் விடுதியை காலி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை கல்லூரி நிர்வாகம் திரும்ப பெற்றுக் கொண்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, கணுவாய், தடாகம், சோமயம்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரம் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். நூறு நாட்கள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 294 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வியாழனன்று ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நாள் ஒன்றிற்கு 294 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். சில பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு சம்பளத்தை சொன்னீங்க. சம்பளம் நீ வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 294 ரூபாய் வழங்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமக்கு நாமே திட்டத்திற்கு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்தார்.
திமுக ஆட்சியின் 2 ஆண்டுகளில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 2.16 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்மா உணவகங்களுக்கு இந்த ஆண்டு 2 மடங்கு நிதி அளிக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அம்மா உணவகங்கள் மூடப்படாது என சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக உறுப்பினர் SP வேலுமணி அம்மா உணவகங்களுக்கான நிதி மற்றும் உணவின் தரம் குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு அம்மா உணவகங்கள் மூடப்படாது என அரசு ஏற்கனவே கூறியுள்ளதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அம்மா உணவகங்களில் தரமான உணவு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் எங்கே தரமற்ற உணவு வழங்கப்படுகிறது என ஆதாரத்துடன் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அம்மா உணவகத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் இந்த ஆண்டு 2 மடங்கு நிதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். மத்திய பிரதேச கோவிலில் கிணற்றின் மீது அமைக்கப்பட்ட தளம் இடிந்த விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோவில் கிணற்றின் மீது அமைக்கப்பட்ட தளம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநவமியை ஒட்டி இந்தூர் அருகே உள்ள பெலீஸ்வர் மகாதேவ் கோவிலில் வழிபாடு நடைபெற்றது. அப்போது கோவில் கிணற்றின் மீது அமைக்கப்பட்ட தளம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. எதிர்பாராத இந்த சம்பவத்தால் குழந்தைகள், பெண்கள் உட்பட பக்தர்கள் பலர் 50 அடி ஆழக்கிணற்றில் விழுந்தனர். கிணற்றில் விழுந்தவர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டனர். குழந்தைகள் உள்ளிட்ட பலர் சடலமாக மீட்கப்பட்டனர். இதற்கிடையே விபத்து தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். சென்னை ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்களை படம் பார்க்க அனுமதிக்காததற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை படம் பார்க்க விடாமல் தடுத்த சர்ச்சையில் ரோஹிணி திரையரங்கு ஊழியர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியாகியுள்ள 10 தல படத்தை காண ரோஹிணி திரையரங்கில் டிக்கெட் எடுத்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 10 பேரை திரையரங்கிற்குள் நுழைய அனுமதி மறுத்து ஓரமாக நிற்க வைக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகின. உள்ள போன கலர்ச்சி பண்றாங்க, இப்படி சொல்லி வெளியே தேத்துட்டு அப்புறம் ஒரு அண்ணா வந்துட்டு உள்ள அனுப்புங்க, எதுக்கு அவங்கள வெளியே தேடுறதுன்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க இல்லையா. இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் UA சான்றளிக்கப்பட்ட திரைப்படம் என்பதால் சிறுவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், அதனாலேயே அவர்களுடன் வந்த நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த சிலரை அனுமதிக்கவில்லை என திரையரங்கு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சர்ச்சையை தவிர்ப்பதற்காக நரிக்குறவர்கள் சிறப்பு அனுமதி வழங்கி அவர்கள் படத்தை கண்டுகளித்த வீடியோவையும் திரையரங்கு நிர்வாகம் வெளியிட்டது. இதனிடையே திரைப்படத்திற்கான டிக்கெட் இருந்தும் உள்ளே அனுமதிக்கவில்லை என கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வட்டாட்சியர் நேரில் சென்று ரோஹிணி திரையரங்கில் விசாரணை நடத்தினார். சென்னை ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவர்களுக்கு அனுமதி அளிக்காத நிலையில் இந்த உலகம் அனைவருக்குமானது என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்த திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான GV பிரகாஷ்குமார், கலைகள் அனைவருக்கும் சொந்தமானது என தெரிவித்துள்ளார். ரோஹிணி திரையரங்கில் நரிக்குறவ சகோதரியும் சகோதரர்களும் தாமதமாக அனுமதிக்கப்பட்டதாக விவரம் தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் முதலில் அனுமதிக்க மறுத்ததை எந்தவிதத்திலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அதேபோல மதுரை திருப்பாலை அருகே மேனேந்தல் திடலில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்பட கண்காட்சி வியாழக்கிழமையுடன் நிறைவடைந்தது. புகைப்பட கண்காட்சி நடிகர் விஜய் சேதுபதி காண சென்றார். அப்போது விஜய் சேதுபதியை காண ஏராளமான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த உலகம் அனைவருக்குமானது என்றார். எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்கப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, அது எங்க நடந்தாலுமே சரி சார். இந்த பூமி நம்ம மனுஷ பயிலுங்க ஒன்னா வாழ்றதா படைக்கப்பட்டது தான். அதுல வேற்றுமையை யாரு எந்த வகையில வந்து சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது எங்க நடந்தாலும் சரி. சமூக ஊடகங்களிலும் இவ்விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது.
ஆவின் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பை மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திரும்பப் பெற்றது. அரசு கூட்டுறவு சங்கங்களான தமிழ்நாட்டின் ஆவின், கர்நாடகாவின் நந்தினி, புதுவையின் பான்லே ஆகிய நிறுவனங்களில் தயிர் பாக்கெட்டுகளின் மீது தகி என ஹிந்தியில் குறிப்பிட மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இதற்கு தென் மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு ஆணைய அறிவிப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார். குழந்தையை கிள்ளிவிட்டு சீண்டி பார்க்கும் நயவஞ்சக எண்ணம் யாருக்கும் வேண்டாம் என்றும் தொட்டிலை ஆட்டும் முன்னர் தொலைந்து விடுவீர்கள் என்றும் எச்சரித்திருந்தார். இதேபோன்று மற்ற அரசியல் கட்சித் தலைவர்களும் உணவு தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் அறிவிப்பிற்கு எதிர்வினை ஆற்றினர். இந்நிலையில் தயிர் பாக்கெட்டில் ஹிந்தி வார்த்தை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற அறிவிப்பை உணவு தர கட்டுப்பாடு ஆணையம் திரும்பப் பெற்றது. ஆங்கில வார்த்தையுடன் உள்ளூர் மொழியை அடைப்புக்குறியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் புதிய நாடாளுமன்றத்தின் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி திடீரென்று ஆய்வு செய்தார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் சுமார் 971 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் புதிய நாடாளுமன்றம் கட்ட மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 65,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 4 தளங்களில் முக்கோண வடிவத்தில் புதிய நாடாளுமன்றம் கட்டப்படுகிறது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் கட்டப்படக்கூடிய புதிய நாடாளுமன்றத்தின் பிரத்யேக புகைப்படங்கள் அண்மையில் வெளியாகின. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு புதிய நாடாளுமன்றத்தில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கட்டிடத்தின் உள் அலங்கார பணிகள் நிறைவடையாததால் திறப்பு விழா தள்ளிப்போனதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சென்று ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகளின் நிலை குறித்து பொறியாளர்களிடம் அவர் கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நாடாளுமன்ற கட்டுமான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்தார். கட்டுமான பணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கூடிய நிலையில் விரைவில் திறப்பு விழா குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வைக்கம் போராட்டத்தின் 100 தொடங்கிய நிலையில் அதன் பெயரில் விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வைக்கம் ஆலய நுழைவு போராட்டத்தின் 100 விழாவை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசினார். அப்போது அவர் பெரியார் நடத்திய சமூக நீதி போராட்டங்களில் வைக்கம் போராட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். எளிய மக்களுக்காக எல்லைகளை கடந்து போராடி வரலாற்றில் இத்தகைய புரட்சிகளை நிகழ்த்தி வெற்றி கண்ட தந்தை பெரியார் அவர்களின் நினைவை போற்றவும் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தவும் வைக்கம் போராட்டத்தின் 100 விழா நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டத்தின் நோக்கத்தையும் வெற்றியையும் பொதுமக்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஓராண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். வைக்கம் போராட்டத்தின் 100 விழாவையொட்டி நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார். அதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதி கேரள அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வைக்கம் போராட்ட 100 விழா நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சருடன் தானும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்தப்படும் என்றும் வரும் நவம்பர் 29ஆம் தேதி தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்கள் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்கும் வகையில் முக்கிய நிகழ்ச்சி ஒன்று தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டு முதலாக சிறை வைக்கப்பட்டிருந்த அருவிக்குத்து கிராமத்தில் பெரியார் நினைவிடம் ஒன்று புதிதாக உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். வைக்கம் போராட்ட 100 நினைவாக சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் வைக்கம் போராட்டம் தொடர்பான கருத்தரங்கங்கள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவுடனான கூட்டணி தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிப்பதாக அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். तो AIADMK के साथ कुछ गठबंधन रहेगा? हाँ, हमारा है ही अभी तो गठबंधन. இதேபோல் மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக கூட்டணி தொடரும் சொல்லி அமித்ஷா நேற்று ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சி சொல்லியிருக்காரு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, ஆரம்பத்திலிருந்து அதிமுக பாரதிய கூட்டணி இருந்துட்டு தான் சொல்றோம். நடைபெற்று முடிந்த ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக பாரதிய கூட்டணி இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியோடு தான்
நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அப்படித்தான் பயணம் செய்துட்டு இருக்கிறோம். இதனால் பாஜகவுடனான அதிமுகவின் மோதல் போக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு அளித்த இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உடனடியாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் கொண்ட அமர்வில் வியாழனன்று விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனு மட்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோரின் மனுக்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராகவும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை கோரியும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ரஜினிகாந்தின் மகள் வீட்டில் முதலில் 60 சவரன் நகை திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 140 சவரனை காணவில்லை என புகார் தரப்பட்டுள்ளது. ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டிலிருந்து 200 சவரன் தங்க நகைகள் திருடு போனதாக மேலும் ஒரு புகார் அளித்திருப்பது தெரியவந்துள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் வீட்டின் லாக்கரில் இருந்து 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் அவரது இல்லத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஈஸ்வரி, கார் ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போனதாக கொடுக்கப்பட்ட புகாரில் 100 சவரன் தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் குழம்பிய போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் பற்றிய விவரங்களை முழுமையுமாக கணக்கு பார்த்து தெரிவிக்குமாறு ஐஸ்வர்யாவிடம் கேட்டனர். இதைத் தொடர்ந்து ஐஸ்வர்யா அளித்த 2வது புகாரில் தனது வீட்டில் மொத்தமாக 200 பவுண்ட் நகை கொள்ளை போனதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக புதிய வழக்கை போலீசார் பதிவு செய்தனர். இதையடுத்து ஈஸ்வரி, வெங்கடேசனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்ததில் மேலும் 50 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீஸ் காவல் முடிந்து 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 50 சவரன் நகைகளை மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்டவரிடம் 1 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அம்பாசமுத்திரம் கோட்டத்தின் உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை நடத்தி வருகின்றார். பல்பீர் சிங்கால் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர்களில் லட்சுமி சங்கர், சுபாஷ், வெங்கடேஷ் ஆகிய 3 பேர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் ஏஎஸ்பி தன்னை தாக்கவில்லை என லட்சுமி சங்கர் கூறிய நிலையில் சம்மன் அனுப்பப்படாத சூர்யா என்பவர் புதன்கிழமை ஆஜராகி கீழே விழுந்ததில் தனது பற்கள் உடைந்ததாக கூறினார். இந்நிலையில் 4ஆம் நாள் விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பில் வெங்கடேஷ் என்பவர் சார் ஆட்சியர் முன்பு ஆஜரானார். 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் அளித்த விளக்கங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து கையெழுத்து பெறப்பட்டது. விசாரணைக்கு பின் வெளியே வந்த வெங்கடேஷ் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனிடையே பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக தனது அலுவலகம் வந்து எழுத்துப்பூர்வமாக புகார் மற்றும் விளக்கங்களை பதிவு செய்யலாம் என சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் மீண்டும் தெரிவித்துள்ளார். சோதனை ஓட்டமாக சென்னையிலிருந்து கோவைக்கு இயக்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாக சென்றடைந்தது. நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ரயில் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஏற்கனவே 10 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் 11வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை சென்னையிலிருந்து கோவை வரை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான முதல் சோதனை ஓட்டம் வியாழனன்று நடைபெற்றது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:40 மணிக்கு புறப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸின் சோதனை ஓட்டம் ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்களை கடந்து கோவையை சுமார் 11:20 மணிக்கு சென்றடைந்தது. திட்டமிட்ட நேரத்தை விட 20 நிமிடங்கள் முன்னதாகவே இலக்கை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் கோவையிலிருந்து நண்பகல் 12:40 மணிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. இந்த ரயிலை வரும் 8ஆம் தேதி பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெண்பன்றி பண்ணையில் ஆப்பிரிக்கன் வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பண்ணையில் ஆப்பிரிக்கன் வைரஸால் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பன்றிகள் கொன்று புதைக்கப்பட்டன. கல்லாங்குளம் பகுதியில் ராஜாமணி என்பவர் வெண்பன்றி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அவரது பண்ணையில் வளர்க்கப்பட்ட 2 பன்றிகள் கடந்த சில தினங்களுக்கு முன் திடீரென உயிரிழந்தன. தகவல் அறிந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி குழுவினர் உயிரிழந்த பன்றிகளின் மாதிரிகளை சேகரித்து போபாலில் உள்ள ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த ஆய்வின் முடிவில் ஆப்பிரிக்க வைரஸ் தாக்கி பன்றிகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பண்ணையில் இருந்த பன்றிகளுக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனை மேற்கொண்டனர். அப்போது குட்டிகள் உட்பட 20 பன்றிகளுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க வைரஸால் பாதிக்கப்பட்ட பன்றிகளை கொன்று 15 அடி ஆழத்தில் புதைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன்படி கவச உடை அணிந்த கால்நடைத்துறையினர் 12 பேர் மூலமாக 20க்கும் மேற்பட்ட பன்றிகளை கொன்று புக்லேன் இயந்திரத்தின் மூலம் குழி தோண்டி அவற்றை புதைத்தனர். மேலும் 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆப்பிரிக்கன் வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ பரப்பிய புகார் யூடியூபர் மறுப்பு தெரிவித்த போதும் அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை நீதிமன்றம் அனுமதி அளித்தது. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோவை பரப்பிய பீகார் யூடியூபரை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல போலி வீடியோ வெளியானதாக மதுரை பெருங்குடியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவர் மதுரை சைபர் கிரைம் போலீசில் கடந்த 10ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த வழக்கில் பீகாரை சேர்ந்த மணிஷ் காஷ்யப் என்பவரை பிடித்த மதுரை போலீசார் விமானம் மூலம் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது ஆஜரான மணிஷ் தரப்பு வழக்கறிஞர் இதே விவகாரத்தில் மணிஷ் மீது திருப்பூர் மற்றும் பீகாரிலும் புகார்கள் இருப்பதாக வாதிடப்பட்டது. சிஆர்பிசி பிரிவு 41 படி நோட்டீஸ் அளித்து விளக்கம் பெற்ற பிறகே கைது செய்ய வேண்டும் என்றும் முறைப்படி மணிஷ் கைது செய்யப்படவில்லை என்றும் வாதிட்டார். முறைப்படி கைது செய்யாததால் நீதிமன்ற காவலுக்கு அனுமதிக்க கூடாது என்றும் வாதிடப்பட்டது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் இரு மாநில தொழிலாளர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாலும் போலியான வீடியோ போலியான மின்னஞ்சல் முகவரி உருவாக்கப்பட்டுள்ளதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி போலீஸ் காவலுக்கு சம்மதமா என்று கேட்டபோது உணவு மற்றும் மாநிலம் மாறுபடுவதால் வேண்டாம் என்று மணிஷ் மறுத்தார். அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று கூறிய நீதிபதி வரும் 3ஆம் தேதி வரை மணிஷை போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்தார். ராமநவமியை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள ராமர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஒடிசாவின் பூரி கடற்கரையில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் தத்ரூபமாக ராமர் சிற்பத்தை உருவாக்கி அனைவரையும் கவர்ந்தார். பாட்னாவில் உள்ள மகாவீர் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அசாமின் கவுஹாத்தியில் உள்ள கமாக்கியா கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். இதனிடையே ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள துவா கிராமத்தில் ராமநவமி கொண்டாட்டத்தின் போது தீ விபத்து ஏற்பட்டது. பக்தர்கள் உடனடியாக வெளியேறியதால் காயங்களுடன் உயிர் தப்பினர். ராமநவமியை ஒட்டி வடமாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கலவரமும் சமய நல்லிணக்க காட்சிகளும் அரங்கேறின. ராமநவமியை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ராமனின் ரத யாத்திரை என்ற பெயரில் ஆன்மீக பேரணி நடைபெற்றது. இதில் குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற யாத்திரையில் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. வேற்றுமத வழிபாட்டு தலம் அருகே யாத்திரை சென்றவர்கள் கண்டன முழக்கம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு மறுதரப்பினரும் எதிர்வினை ஆற்றியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதேபோன்று லக்னோவிலும் பாத யாத்திரையின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் சம்பாஜி நகரில் ராமநவமி யாத்திரை தொடங்குவதற்கு முன்பே இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காவல்துறையினரின் வாகனங்களை கலவரக்காரர்கள் தாக்கிய சிசிடிவி பதிவு தற்போது வெளியாகியுள்ளது. மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் ராமநவமி யாத்திரையில் பங்கேற்ற இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் குளிர்பானம் தண்ணீர் வழங்கினர். இதேபோன்று பல்வேறு இடங்களிலும் ராமநவமி யாத்திரை அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. சென்னையில் நடைபெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதுகள் வழங்கும் விழாவில் 14 பிரிவுகளில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.
தமிழ்நாட்டில் சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்திற்கு சினிமா முக்கிய காரணமாக இருந்துள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார். பின்னர் கலை, இலக்கியம், சமூக பணி, சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட 14 பிரிவுகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை வழங்கிய பின் உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி, எளியவர்கள் சாதிக்க ஊக்கமளிப்பவர்களாக இருப்பவர்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். Entertainment, a medium of entertainment, here it has been a powerful instrument of social transformation, change and even political transformations. இந்திய சினிமாவின் பெருமை என்ற விருதை பெற்ற நடிகர் கமல்ஹாசன் தனக்கு கிடைத்த இந்த விருது பல விருதுகளுக்கு சமம் என்று தெரிவித்தார். எங்க ஐயா பாலச்சந்தர் அவர்கள் அவர் அனுப்பிச்சு வச்ச தம்பி இங்க அந்த விருது கொடுத்திருக்காரு. நெகிழ்ந்து போனேன், பணிந்து போனேன், இங்கிருந்து செல்லும் போது துணிந்து போவேன். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வைகை செல்வன், இயக்குநர்கள் பாரதி ராஜா, வசந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி மற்றும் சினிமாவின் வளர்ச்சியால் இந்தியாவில் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற மகுடம் விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக சினிமா துறையினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதில் இருக்கின்ற நிறை குறைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் விக்ரம் நடித்த மகான் திரைப்படத்திற்கு விருது வழங்கிய பிறகு பேசிய அமைச்சர் சாமிநாதன், பட தயாரிப்பாளரை கௌரவித்தது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். போன்ற நல்ல படைப்புகள் நம்மளை தொடர்ந்து வர வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வெற்றி படத்தை உருவாக்கி இருக்கிற துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக அரசின் சார்பில், மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 4வது மகுடம் விருதுகள் விழா சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர்களுக்கு மகுடம் சூட்டும் வகையில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பாலம் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் எளியோருக்கு சேவையாற்றி வரும் பாலம் கல்யாண சுந்தரத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இலக்கியத்துக்கான மகுடம் விருது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மு ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமைக்குரியவர் ராஜேந்திரன். தனித்துவமிக்க திரைப்பட இயக்குநருக்கான சிறப்பு விருதை இயக்குநர் மணிரத்னத்திற்கு வழங்கி நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமைப்படுத்தியுள்ளது. கலை மற்றும் கலாச்சார பிரிவில் என்ஜாயி என்ஜாமி பாடல் மூலம் பிரபலமான பாடலாசிரியரும் பாடகருமான தெருக்குறள் அறிவுக்கு மகுடம் விருது வழங்கப்பட்டது. இந்திய சினிமாவின் பெருமை என்ற மகுடம் விருது நடிகர் கமல்ஹாசனுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் ஊக்கமளிக்கும் பெண்மணிக்கான விருது அம்மா சமையல் என்ற யூடியூப் பிரபலம் மீனாட்சிக்கு வழங்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்து ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட நடிகை த்ரிஷாவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. இந்திய சினிமாவின் பெருமை என்ற விருது களத்தூர் கண்ணம்மா முதல் விக்ரம் வரை தனது தனித்துவ நடிப்பால் இந்திய சினிமாவுக்கே எடுத்துக்காட்டாக உள்ள நடிகர் கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநருக்கான விருது விக்ரம் படம் மூலம் ரசிகர்களை மிரள வைத்த லோகேஷ் கனகராஜுக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு மகுடம் விருதுகளின் வணிக முன்னோடி விருதை தொழில்துறையில் சாதித்த மில்கி மிஸ்ட் நிறுவன நிர்வாக இயக்குநர் சதீஷ்குமார் பெற்றார். மகுடம் விருது விழாவில் சிறந்த விளையாட்டு வீரர், சிறந்த கண்டுபிடிப்பு, சிறந்த திரைப்படம் ஆகிய விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. விளையாட்டு பிரிவில் சிறந்த வீரருக்கான மகுடம் விருதை உலக டேபிள் டென்னிஸ் வீரர்கள் பட்டியலில் முதல் 25 இடத்துக்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர் சத்யன் ஞானசேகரன் பெற்றுக் கொண்டார். சதுரங்க போட்டிகளில் சாதனை படைத்து வரும் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தாவுக்கு யூத் ஐகான் விருது வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்படத்துக்கான விருதை டானாகாரன் படத்திற்காக தயாரிப்பாளர் SR பிரபு, இயக்குநர் தமிழ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்.
சிறந்த கண்டுபிடிப்புக்கான விருது விவசாயிகளுக்காகவும் தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவும் செயலிகளை உருவாக்கி மென்பொருள் துறையில் சாதித்து வரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த செல்வமுரளிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த OTT பிரீமியர் பிரிவின் கீழ் மகுடம் விருதை துருவ் விக்ரம் நடிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய மகான் திரைப்படம் பெற்றது. இதன் தயாரிப்பாளர் லலித்குமார் மற்றும் குழுவினர் விருதை பெற்றுக் கொண்டனர். ஆஸ்கர் விருது பெற்ற இயக்குநர் கார்த்திகைக்கு மகுடம் சிறப்பு விருது வழங்கி நியூஸ் 18 தமிழ்நாடு கௌரவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் சிறந்த சமூக பொறுப்புள்ள நிறுவனத்திற்கான விருது கஜானந்தா அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் PK ஆறுமுகத்திற்கு வழங்கப்பட்டது. ஜனரஞ்சக நடிகருக்கான மகுடம் விருதை தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்துள்ள நடிகர் கார்த்தி பெற்றார். கலை மற்றும் கலாச்சார பிரிவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பழம்பெரும் இயக்குநர் SP முத்துராமனுக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் சிறப்பு விருது தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் படத்திற்காக ஆஸ்கர் விருது பெற்ற இயக்குநர் கார்த்திகைக்கு வழங்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரசித்தி பெற்ற லிங்கராஜ் கோவில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட லிங்கராஜ் கோவிலில் பெருகுணா ரத திருவிழா புதன்கிழமை தொடங்கியது. இதனையொட்டி இசைவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் ஊர்வலம் சென்றனர். அப்போது உருமி இசை, கோலாட்டம், பசுநடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட தேர் வலம் வந்தது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் நிறைவடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. திரிபுரா சட்டமன்றத்தில் ஆபாச படம் பார்த்ததாக எழுந்த புகாரில் சிக்கிய பாஜக MLA அது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியை அமைத்ததைத் தொடர்ந்து நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளில் பாஜக MLA யாதவ் லால்நாத் ஆபாச படம் பார்த்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள MLA தாம் ஆபாச படம் பார்க்கவில்லை என்றும் தமக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததும் அதனை முடித்ததும் வீடியோ திடீரென ஓடியதாக அவர் கூறினார். அந்த வீடியோவை நிறுத்த முற்பட்ட போது அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாகவும் தாம் வேண்டுமென வீடியோவை பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட MLA சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்திய நிலையில் மாநில முதலமைச்சர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவதாக புகாருக்கு ஆளான MLA விளக்கம் அளித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போப் பிரான்சிஸ் உடல் நலம் தேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவர் போப் பிரான்சிஸ் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள கெமிலி மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நோய் தொற்று எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தப்படுவதன் காரணமாக உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வாட்டிகன் செய்தி தொடர்பாளர் மேட்டியோ ப்ரூனி கூறியுள்ளார். குறிப்பாக செய்தித்தாள் படிப்பது உள்ளிட்ட வழக்கமான பணிகளை மேற்கொண்டதாகவும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விரைவில் வீடு திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் வீடு திரும்பும் பட்சத்தில் வரும் 2ஆம் தேதி நடைபெறும் குருத்தோலை ஞாயிறு பிரார்த்தனையில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் வாட்டிகன் தெரிவித்துள்ளது. 2 மாதங்கள் நடக்கவுள்ள IPL திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்க உள்ளது. மிரட்டல் விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் நடைபெற இருக்கிறது. 6 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை போட்டிகள் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆசிய கோப்பை போட்டிகளை பாகிஸ்தானில் நடத்தினால் இந்தியா பங்கேற்காது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசிய கோப்பை போட்டிகளை பொதுவான இடத்தில் நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ஒருவேளை ஆசிய கோப்பை போட்டி பாகிஸ்தானுக்கு பதிலாக வேறு இடத்தில் நடந்தால் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டியை இலங்கை அல்லது வங்கதேசத்தில் நடத்த பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது.
ஜெயலலிதாவின் சொத்தில் பங்கு கேட்டு அவரது சகோதரர் என கூறி முதியவர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஜெயலலிதாவின் சொத்தில் பங்கு கேட்டு அவரது சகோதரர் என கூறி மைசூருவைச் சேர்ந்த முதியவர் தாக்கல் செய்த வழக்கை சென்னை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அவரது அண்ணன் மகள் ஜே தீபா, மகன் ஜே தீபக் ஆகியோர் சட்டப்படியான வாரிசுகள் என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின் ஜெயலலிதாவின் அண்ணன் என கூறி மைசூருவைச் சேர்ந்த 83 வயதான என் ஜி வாகதேவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தனது தந்தை ஜெயராமனின் 2வது மனைவியின் மகளான ஜெயலலிதா சொத்தில் தனக்கு 50% பங்கு தர தீபக்குக்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பதிலளிக்கும்படி ஜே தீபக் ஆகியோருக்கு உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றம் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் இருவரும் பதில் மனு தாக்கல் செய்யாததால் ஜெயலலிதாவின் சொத்தில் பங்கு கேட்டு முதியவர் வாசுதேவன் தாக்கல் செய்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்று நடிகர் விஜய் சேதுபதி விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்த புகைப்பட கண்காட்சி சென்னையை தொடர்ந்து மதுரை மேனேந்தல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியை நடிகர் விஜய் சேதுபதி நேற்று பார்வையிட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விஜய் சேதுபதி, உழைப்பின் மூலம் இன்றைய நிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உயர்ந்திருப்பதும் வாரிசு அரசியல் என்று கூறுவது பொய் என்பதும் கண்காட்சியில் இடம்பெற்ற புகைப்படங்களை பார்த்தால் தெரிவதாக கூறினார். எனக்கு அவர் மேலே ஏற்கனவே மரியாதை இருந்தது. இப்போ நான் சொன்னேன், இளைஞர்கள் தொடங்கப்பட்ட திமுக முதல்முறைங்கிறது எனக்கு ஆச்சரியமான தகவல் தான். எனக்கு தெரியாது, முதல்ல எனக்கு தெரியாது. ஸோ மரியாதை கண்டிப்பாக கூட தான் செஞ்சது. ஸோ அவ்வளோ எளிதில் இப்போ சொல்கிறாங்கல்ல, வாரிசில் வரப்பட்டது, வாரிசில் வந்தாருன்னு சொல்கிற இடத்துல இல்லை. இந்த வரலாறை பார்க்கும்போது வெளியிருந்து யாரும் என்னன்னா சொல்லலாம், ஆமாம் அவங்க அப்பா இருந்தார் அதனால அவர் வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து பார்க்கும்போது தெரியும்ல, அவரும் இன்னும் சாதாரணமாக வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்ல. அரசியலுக்கு வரும் எண்ணம் தனக்கு இல்லை என்று கூறிய விஜய் சேதுபதி, தான் அரசியலுக்கு வரும்போது திமுக அரசின் செயல்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிப்பதாகவும் கூறினார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் போதிய அளவில் ஆக்ஸிஜன் மற்றும் மருந்து மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணையில் குளிரூட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் மற்றும் திமுக சார்பில் தண்ணீர் பந்தலை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய மா சுப்பிரமணியன், கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள வணிகர்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரத்தில் பல்பொருள் அங்காடியில் ஊழியர் கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வணிகர்கள் முற்றுகையிட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலக வாயிலில் கூடி முழக்கமிட்டனர். கடை ஊழியர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் நகரில் பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்த வணிகர்கள் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து வணிகர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் பழனியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது கொலை செய்யப்பட்ட ஊழியருக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இப்போ இந்த ரவுடிசம் மீண்டும் இங்கே தலை தூக்கி வர்றதால அதை கண்டிக்கும் வகையில் இன்னைக்கு கடை அடைச்சிட்டு அது சம்பந்தமாக கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். பாகர்சா வீதியில் போய் ஒரு கடையில் தாக்கி ஒரு பையனை கத்தியாலே குத்திருக்கான். ஆனால் அந்த கத்தி குத்து அவனுடைய இருதயத்தை தாக்காம மேலேயே நின்று போச்சு. இன்னொரு அவனுடைய சகோதரன் ஒருத்தனுக்கு கன்னத்தில் கத்தியால கீறி கன்னத்தில் ஒரு பெரிய காயம் ஏற்படுத்திட்டு போயிருக்கான். நடைபாதை கடைகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வணிகர்கள் கேட்டுக்கொண்டனர். காரைக்குடியில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 10 நாட்களில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கடன் தருவதாக மோசடி செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போலி பணக்கட்டுகளை காட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த பினான்சியரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடியில் கடன் வழங்கும் நிதி நிறுவனம் நடத்தி வரும் அன்பழகன் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி விளம்பரம் செய்தார். இதனையடுத்து தென்காசியைச் சேர்ந்த சேக்மதார் என்பவர் 1 கோடி ரூபாய் கடன் கேட்டு அவரை அணுகினார். அப்போது முதலில் 10 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் 10 நாட்களில் 1 கோடியே 10 லட்சம் ரூபாயாக தருவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். இதை நம்பி சேக்மதார் 10 லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்தார்.
தொடர்ந்து அவர் கூடுதலாக பணம் கேட்டதால் சந்தேகமடைந்த ஷேக் மதார் காவல் உதவி கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் பேரில் அன்பழகன் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது பணக்கட்டுகளின் மேற்புறம் 500 ரூபாய் நோட்டுகளும் அடியில் வெள்ளைத்தாள்களும் வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பினான்சியர் அன்பழகன் மற்றும் நிதி நிறுவன மேலாளர் ஆஷிக் இப்ராஹிம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலகத்துக்குள் கைலி, நைட்டி ஆடைகள் அணிந்து வர பொதுமக்களுக்கு தடை விதித்த கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செங்கிப்பட்டியில் செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் கரிகாலன் என்பவர் கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார். இவர் சான்றிதழ் கோரிக்கைகளுக்காக வரும் மக்கள் கைலி, அரைக்கால் சட்டை, நைட்டி ஆகிய ஆடைகள் அணிந்து அலுவலகத்திற்கு வரக்கூடாது என அறிவிப்பு பலகை வைத்திருந்தார். அதனை அறியாமல் வரும் மக்களை அலுவலகத்திற்குள் விட மறுப்பதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் தனது மகனுக்கு சாதி சான்றிதழ் கோரி வந்த தந்தை ஒருவரை கைலி அணிந்து வந்த காரணத்திற்காக காக்க வைத்த செல்போன் வீடியோ காட்சி வெளியானது. ஆடை குறித்து அரசு எந்த உத்தரவும் வழங்காத நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் தன்னிச்சையாக செயல்பட்டது தெரியவந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் கரிகாலனை பணியில் இருந்து விடுவித்து மாவட்ட வருவாய் அலுவலர் பழனிவேல் நடவடிக்கை எடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி ஏப்ரல் 9ஆம் தேதி வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற நியூஸ் 18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது புலிகள் திட்டத்தின் 50வது ஆண்டு நிகழ்வை ஒட்டி கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் தமிழ்நாட்டின் முதுமலை காப்பகத்திற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக கூறினார். அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டம் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளார். ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர் படத்தில் நடித்த பொம்மன் வெள்ளி தம்பதியை பிரதமர் மோடி அப்போது சந்திக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக தி எலிபென்ட் விஸ்பரர் திரைப்படத்தின் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்ட பிரதமர் மோடி அறிவார்ந்த குழுவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். இக்குழுவினர் இந்தியாவை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளனர் என்று பிரதமர் மோடி பாராட்டினார். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் விரைவில் முதுமலை காப்பகத்திற்கு வரவுள்ளதாக மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 14 கூடுதல் எஸ்பிக்களுக்கு பதவி உயர்வு மற்றும் 6 எஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை செயலாளர் பிறப்பித்துள்ள உத்தரவில் சென்னை ரயில்வே எஸ்பியாக பொன் ராமுவும் வேலூர் எஸ்பியாக அசோக்குமாரும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆசை தம்பியும் சென்னை தலைமை அலுவலக எஸ்பியாக ரவிசேகரனும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை காவல் ஆணையர் அலுவலக துணை ஆணையராக மங்களேஸ்வரனும் சென்னை சைபர் கிரைம் எஸ்பியாக மோகன் நவாஸும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. இதேபோல சென்னை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக இருந்த சக்திவேல் குளத்தூர் துணை ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை காவல் நிர்வாக பிரிவின் துணை ஆணையரான எம் ராமமூர்த்தி சென்னை நுண்ணறிவு பிரிவின் துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். 14 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கியதுடன் 6 எஸ்பிக்களை இடமாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதட்சணை கேட்டு மனைவியை அடித்துக் கொண்ட கணவன் கொலையை மறைக்க தற்கொலை என நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. அமரம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன் என்பவருக்கு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு லோகப்பிரியா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு லோகப்பிரியாவிடம் கூடுதல் வரதட்சணை வாங்கி வருமாறு கோகுலக்கண்ணன் வற்புறுத்தியதால் இருவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வரதட்சணை கொடுமை குறித்து லோகப்பிரியா தனது வேதனையை பகிரும் பொழுதெல்லாம் முடிந்தவரை ஏற்பாடு செய்வதாகவும் அதுவரை அனுசரித்து செல்லுமாறும் அவரது பெற்றோர் கூறியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் லோகப்பிரியா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கோகுலக்கண்ணன் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து லோகப்பிரியாவின் சடலம் கைப்பற்றப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. மேலும் லோகப்பிரியாவின் உறவினர்கள் இறப்பில் மர்மம் இருப்பதாக புகார் தெரிவித்த நிலையில் அதன் மீது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சம்பவத்தன்று வரதட்சணை தொடர்பாக லோகப்பிரியாவை தாக்கியதாகவும் கழுத்தை நெரித்ததில் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார்.
கொலையை மறைப்பதற்காக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் நாடகமாடியதும் இதற்கு அவரது தாய் உடந்தையாக இருந்ததையும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கோகுலகிருஷ்ணன், அவரது தாய் ராஜேஸ்வரி ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை அருகே ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சிலர் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டதாக காவல்துறைக்கு புகார் வந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போது 4 ஆட்டோக்களும் அதனுடன் இருசக்கர வாகனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக சென்றதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பதிவெண்களை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் அஸ்லாம் கான், சாலமன் தேவகுமார், அர்ஜுன், கோவிந்தராஜ் ஆகிய 4 பேர் 5000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பந்தயம் வைத்து ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து பந்தயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 4 ஆட்டோக்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ரேஸில் ஈடுபட்ட 4 பேரையும் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் வரும் ஜூனில் புதிய பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. மாநிலம் முழுவதும் கல்லூரிகளில் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு இனி ஒரே விதமான பாடத்திட்ட முறை கடைபிடிக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் வரும் ஜூன் மாதம் முதல் புதிய பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உயர்கல்வி மன்ற தலைவர் ராமசாமி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவர் ராமசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தன்னாட்சி கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஒரே மாதிரியான பாடத்திட்ட முறை கடைபிடிக்கப்படும் என்று அவர் கூறினார். மொத்தத்தில் 75% வந்து இந்த நான் அனுப்பின சிலபஸுக்கு தகுந்தாப்பில் இருக்கணும். மீதி 25% அவங்க சுதந்திரமாக புதுசாக கண்டுபிடிப்புகள் அவங்க சேர்த்துக்கலாம். பசங்க படித்து முடித்தது வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் திட்டங்கள்லாம் எல்லாம் தந்திருக்கலாம். தமிழ் மொழி படிக்கணுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம். கட்டாயம் எல்லா மாணவர்களையும் தமிழ் படிச்சாகணும். மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய பாடத்திட்ட முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை பழிவாங்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக கூறுவது அபத்தம் என்று தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் ரைசிங் இந்தியா நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. 2வது நாள் நிகழ்வில் பங்கேற்ற குஷ்பு சிறு வயதில் தமக்கு நேர்ந்த கொடுமைகளை பகிர்ந்து கொண்டார். 8 வயதில் தமது தந்தையாலேயே தாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும் 15 வயதில் தான் அதனை எதிர்க்கும் தைரியம் தமக்கு வந்ததாகவும் கூறினார். தற்போதைய சூழலில் பெண்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும்போது அச்சமின்றி மனதில் உள்ளதை கூறவும் செயல்படவும் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிகழ்ச்சிக்கு பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், உலகில் 2வது பெரிய கட்சியான பாஜகவிற்கு ராகுல் காந்தியை பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். அவங்களுக்கு பழி வாங்குறோன்னு ஒரு உணர்வுல தான் பாஜக இப்படி செய்துன்னா அவரையும் கொஞ்சம் தனியா இருக்கும்போது சிரிப்பாருன்னு நினைக்கிறேன். அபட்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டுங்க நாங்க வைக்கிறோம்னு அவருக்கு தெரியும். இந்தியாவினுடைய வளர்ச்சியில் பங்கேற்றவர்களை அழைத்து கௌரவிப்பதே ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியின் நோக்கமாகும். முன்னாள் முதலமைச்சர்களான கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோருக்கு புதுச்சேரியில் அரசு விழா எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், புதிய சட்டப்பேரவை கட்டடம் கட்ட விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் இந்த ஆண்டிலேயே கட்டுமான பணிகள் தொடங்கும் எனவும் கூறினார். அரசு அறிவித்தபடி 11, 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியை பொறுத்தவரை நிர்வாக சீர்திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அதன் மூலம்தான் விரைவாக அரசு எண்ணங்களை செயல்வடிவில் கொண்டுவர முடியும் என்று கூறினார். மறைந்த தலைவர்களுக்கும் நம் நாட்டிற்கும் மொழிக்கும் பாடுபட்டோருக்கு சிலை வைக்க அரசு விழா எடுக்க உள்ளதாக அறிவித்த அவர், மறைந்த பிரதமர் வாஜ்பாய், முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட செல்லா நாயக்கர், தியாகு முதலியார் ஆகியோருக்கு அரசு விழா எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தருமபுரியில் இருந்து மீட்டு தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த குட்டி யானை உயிரிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வாமையால் ஏற்பட்ட வயிற்றுப்போக்கால் இறந்திருக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நேற்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில்
மருத்துவர்கள் அதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனில்லாமல் இரவு 1 மணி அளவில் அந்த குட்டி யானையின் உயிர் பிரிந்தது. சூப்பர் 60 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் கலவரத்தில் பாஜகவினர் இனப்படுகொலையை நிகழ்த்தியதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மேற்கு வங்கத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க மறுப்பதாக கூறி அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 2 நாள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 2ஆம் நாள் போராட்டத்தின் போது ஆதரவாளர்கள் மத்தியில் அமர்ந்தபடி மம்தா பானர்ஜி பாடல்களை பாடி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். பின்னர் பேசிய அவர் பாஜகவினர் நிலப்பிரபுத்துவ மனநிலையில் தங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை சிறைக்கு அனுப்புவதாக குற்றம் சாட்டினார். அதானி பங்குச்சந்தை முறைகேடுகள் குறித்து கேள்வி எழுப்பினால் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றி விடுவீர்கள் என்று ராகுல் காந்திக்கு ஆதரவாக மம்தா குரல் எழுப்பினார். மேலும் கோத்ரா கலவரம், பில்கிஸ் பானு வழக்கு உள்ளிட்டவற்றில் நிகழ்ந்ததே இனப்படுகொலை என்று அவர் விமர்சித்தார். தங்கள் மாநிலத்தின் GST பணத்தை மத்திய அரசு கொள்ளையடித்ததாக சாடிய மம்தா டெல்லி நோக்கி பயணம் செய்யவிருப்பதாக கூறினார். எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று மம்தா மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வரி முதல் கட்டணங்கள் வரை பல்வேறு புதிய நடைமுறைகள் அமலாக உள்ள நிலையில் காப்பீட்டுத் துறையில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். ஆயுள் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிதும் வாங்குறதுல 2 ரகங்கள் உண்டு. ஒன்னு ஆயுள் காப்பீடு மட்டும், காப்பீடு செய்தவர் இறந்துட்டா காப்பீட்டு தொகை அவங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். 2வது காப்பீடு மற்றும் முதலீடு ரெண்டும் கலந்த ஒன்று. பிரீமியம் தொகையா ஒரு பெரிய தொகையை நீங்க வருஷம் செலுத்திட்டே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல முதிர்வு தொகை அப்படின்னு ஒரு தொகை கிடைக்கும். இது போக ஆயுள் காப்பீடும் அதுல இருக்கும். இந்த 2வது வகை காப்பீட்டுல தான் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாற்றம் வருது. அதாவது 2023 ஏப்ரல் 1 முதல் காப்பீடு மற்றும் சேமிப்பு இரண்டும் கொண்ட பாலிசிகள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஆண்டு பிரீமியமா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த காப்பீட்டு திட்டங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகைக்கு வருமான வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 அல்லது 3 காப்பீட்டு திட்டங்கள் கூட பிரீமியம் செலுத்திட்டு வரலாம். அவை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரீமியம் தொகை போகுது அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகைக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி நீங்க வருமான வரி செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாட்டை வழங்குவதற்காக அபிநயா இணைகிறார். நன்றி சிவரஞ்சனி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் அதில் இருக்கக்கூடிய கோணங்கள் இவை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால் 6 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது.